பழனி முருகனின் 6 படை வீடுகளில் 3வது திருத்தலமாக போற்றி புகழப்படுவதே இந்த பழனி முருகன் கோவில். சிவனும் பார்வதியும் தன் மகன் முருகப்பெருமான் ஞானப்பழம் கேட்டு கோபம் கொண்டு ஆண்டி கோலத்தில் இங்குள்ள மலை மீது ஏறி நின்றபோது அந்த பழமே நீதான், அந்த ஞானப்பழமே நீதான் என்று கூறியதன் காரணமாக பழம்னி என்று ஆகி இப்போது மருவி பழனி என்று பெயர் பெற்றது. இவ்வூருக்கு திரு ஆவினன்குடி என்ற மற்ற பெயரும் உண்டு. திரு என்பது லக்ஷ்மி தேவியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கூ என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னி தேவனையும் குறிக்கின்றது. இந்த ஐவரும் முருகனை வணங்கியதன் காரணமாக இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு திரு ஆவினன்குடி என்ற பெயர் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமன்றி சங்க இலக்கியங்களில் பழனிமலையை பொதினை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பழனிமலையின் மற்ற சிறப்புகள், தனி சிறப்புகள் பற்றி அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.